தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான தகவல். 5.9 மில்லியன் நிதி மோசடியில் சிக்கிய என்பிபி உறுப்பினர். இலங்கையின் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கம்பகா வாழ் மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் சென்ற வாகனம் மரத்தில் மோதி கோர விபத்து, 5 படுகாயம். பயணிகள் பேருந்துகளுக்கு கடுமையாக்கப்படும் சட்டம் வெளியானது அறிவிப்பு. 3 வாகனங்கள் ஒன்றொன்று மோதி கோர விபத்து, 7 பேர் காயம். குரங்குகளுக்கு வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஒருநாள் சேவையில் நாளொன்றுக்கு 4000 அளவிலான வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. கடவுச்சீட்டுகளின் செல்லுபடி காலம் நீடிக்கப்படாது. செல்லுபடி காலம் நிறைவடைந்ததும் விண்ணப்பதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்வடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷனர் ராஜகருணா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். புதிதாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாளொன்றுக்கு 3000 அளவிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதற்கமைய புதிய கடவுச்சீட்டுகளுக்கான இன்றளவில் 3,56,714 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒரு நாள் சேவையில் நாளொன்றுக்கு 4000 அளவிலான வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. கடவுச்சீட்டுகளின் செல்லுபடி காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது. செல்லுபடி காலம் நிறைவடைந்ததும் விண்ணப்பதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமைக்கு கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு நாள் சேவையில் 1200 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்பட்டன. ஆனால் தற்போது 4000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. கடவுச்சீட்டு விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு வரையறையில் இருந்து கொண்டுதான் செயற்பட முடியும். இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகத்துக்கான விலை மனு கோரல் விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே வெளிநாட்டு கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு வெகு விரைவில் சிறந்த தீர்வு எட்டப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் 5.9 மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இம்முறை பதுளை கல்துமுல்ல பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பிபி உறுப்பினர் இவ்வாறு கைதாகியுள்ளார். நிதி மோசடி தொடர்பில் முறைப்பாடு அளித்து வரும் அதே கட்சியில் கல்துமுல்ல பிரதேச சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. மிளகு வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை தொடர்பாக முறைப்பாட்டாளருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பணம் கிடைக்காதது தொடர்பாக பண்டாரவள பிரதேச நிதி குற்றப்பிரிவில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சந்தேக நபரான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பண்டாரவள நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 27,000 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. அத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 1,800 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் 3ஆம் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 9,500 ரூபாவாலும் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 380 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 3,000 ரூபாவாலும் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 120 ரூபாவாலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளை மறுநாள் நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. அதன்படி நாளை மறுநாள் காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை 10 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் தடைப்படும். பேலியகுட, வத்தலை, யாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபை பகுதிகள், களனி, பியகம, மகர, தொம்பி, கட்டாட, மிடுவாகுட மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும். எனவே அந்த பகுதிகளைச் சேர்ந்த நுகர்வோர் தேவையான நீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் சென்ற வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 ராணுவத்தினர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பாறை மகோயாவிலிருந்து மின்னேரியா நோக்கி சென்ற மின்னேரியா பீரங்கி பயிற்சி பாடசாலையைச் சேர்ந்த டிபெண்டர் ரக ஜீப் நேற்று இரவு 10:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது. மணம்பட்டிய குடாவவ பகுதியில் சாலையை விட்டு விலகி சைப்ரஸ் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் பயணித்த 5 வீரர்கள் காயமடைந்து பொலனறுவை மற்றும் மணம்பட்டிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளை மேற்கொண்ட மணம்பட்டிய காவல்துறையினர் மகாவய பகுதியில் ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டுவிட்டு மினேரியாவுக்கு திரும்பும் போது இந்த விபத்தை சந்தித்ததாக குறிப்பிட்டனர். விசாரணை நடத்தி வரும் மணம்பட்டி காவல்துறை பொறுப்பதிகாரி தாங்கள் நடத்திய விசாரணையில் ஓட்டுநர் தூங்கிவிட்டதே விபத்துக்கான காரணம் என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பயணிகள் பேருந்துகளுக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மின்னணு டிக்கெட்டுகளை வழங்குவது கட்டாயமாகும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் டிக்கெட் பெறுவது கட்டாயமாக இருந்தாலும் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படாததால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு டிக்கெட் இல்லாமல் விதிக்கப்படும் அதே தொகையை அபராதமாக விதிக்க தேவையான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு விதிக்கப்படும் அதே தொகையை அபராதமாக விதிக்க தேவையான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி தனியார் பேருந்துகளுக்கு தேவையான மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் முதல் அதிவேக நெடுஞ்சாலைகள் இயக்கப்படும் பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும். அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் கார்களின் பின்னிருக்கைகளில் பயணிக்கும் பயணிகளும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனி கொடவில ரயில் கடவையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 7 பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இனி கொடவெள ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் ரயில் கடவை மூடப்பட்டுள்ளது. இதன்போது 2 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியது. பின்னர் அந்த வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியது. இந்த விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி வேலம்பொடி போலீஸ் பிரிவின் கோவில்கந்த பகுதியில் குரங்குகளுக்கு வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி 11 வயது சிறுமியொருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்துள்ளது. உயிரிழந்த சிறுமி நேற்று வீட்டின் ஸ்லப்பில் ஏணியை பயன்படுத்தி ஏறிய போது அங்கு குரங்குகள் வருவதால் கம்பியில் மின்சாரம் இணைக்கப்பட்டிருந்தது. இதன்போது சிறுமி மின்சாரம் தாக்கி இறந்தது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேலம்பொடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.